ஹாய் கைஸ், நம்ம இது மினியேச்சர் ஐடி. முதல்ல எல்லா அவெஞ்சர்ஸையும் இன்றைக்கி ஊருக்கு சாமி கும்பிட போகிறாங்க. இது வெனம் வரான், வெனமோட தம்பி ஸ்பைடர்மேன் வரான். இவன் யாருன்னு தெரில. வேறு நம்ம ஹல்க்கு தம்பி பல்க் வரான். வேறு ஸ்பைடர்மேன் லேடி ஸ்பைடர்மேன். வேறு இவன் ஹல்க்கு தம்பி பல்க்கு. இதுக்கப்புறம் கார் பாருங்கள், கார்லாம் எப்படி இருக்குது. காரில் இப்போ ஒவ்வொருத்தனையும் ஏற்ற போகிறோம். குண்டு கத்திரிக்காய் ஸ்பைடர்மேனை நம்ம இப்போ ஏற்ற போகிறோம். குண்டு கத்திரிக்காய் ஸ்பைடர்மேன் குண்டாக இருக்கானா ஹல்க்கு தம்பி பல்கில் ஏற்றிடும். ஏறுறா கைப்புள்ள ஏறிட்டான். இப்போ அந்த லாரியில் எல்லாத்தையும் நிப்பாட்டிடும். அந்த லாரி இப்போ அடுத்தால இப்போ இன்னொரு கொண்டு வந்து அப்படியே ரிவல்ஸ் அப்படியே ரிவல்ஸ் 3 பேர்த்து மட்டும் இப்போ 3 பேர்த்து ஏற்றிடும். நல்லா ஃப்ரீயாக உட்காரணும்ல, எல்லாத்தையும் ஏற்றிக்கிடும். 3 பேர்த்து மட்டும் 3 பேர்த்து ஏற்றிக்கிடும். ஏற்றினே வண்டியே நிப்பாட்டிடு. என்ன விழுந்துட்டான். ஸ்டேட்டை நிப்பாட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்தால இப்போ அது அப்படியே ரிவல்ஸ் போட்டு அப்படியே திருப்பிட வண்டி தான். திருப்பி அந்த ஸ்பைடர்மேன் தம்பி கூட விட்டுற வண்டி தான். ஹல்க்கு தம்பி பல்க்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க. அது கூட பல்க்குனா பல்க்கு தான். ஒத்த கை காணாமல் போயிட்டு இப்படி சரி. நம்ம இப்போ டேங்கர் வந்துட்டு டேங்கரில் இப்போ நம்ம 2 பேர்த்த ஏற்ற முடியும். டேங்கரில் 2 சீட்டு தான் இருக்குது, அதனால் 2 பேர்த்து தான் ஏற்ற முடியும். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இது என்ன ஓட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விட்டு ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். சரி, அதை தூக்கி காட்டுறேன். நம்ம பைப்புள்ள சரிச்சு வச்சுருப்பான் விடாமல். சரி, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ அதையும் நம்ம ஹல்க்கு தம்பி பல்க்கு கூட வச்சிரும். ஹல்க்கு தம்பி பல்க்கு கூட வச்சாச்சா. இப்போ அடுத்தால நம்ம டிராக்டர் வண்டி வருது. டிராக்டர் அதுக்கு மேலே ஒரு உலகமே இருக்கும். அந்த உலகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த உலக வண்டியில் இப்போ 2 பேர்த்த ஏற்ற வண்டி தான். அந்த இவனையும் அவனை மாதிரி இருக்கிற இன்னொருத்தனையும் ஏற்றிடும். அவனையும் ஏற்றிட்டு வேற அந்த வண்டியும் அந்த ஹல்க்கு தம்பி பல்க்கு கூட விட்டுரும். அப்படியே ரிவல்ஸ் போட்டு அப்படியே ஏற்றிட வண்டி தான். அதுக்கப்புறம் நம்ம சொப்பு சாமா வண்டி வருது. அந்த சொப்பு சாமா வண்டியும் விட்டுட்டு வேறு இன்னொரு சொப்பு சாமா வண்டி வருது. சரி, அதுலேயே 2 பேர்த்த ஏற்றிடலாம். அது லாரிங்கிறதுனால 2 பேர்த்த ஏற்றிடலாம். சரி, அதுலேயே 2 பேர்த்த ஏற்றி இப்போ அந்த வண்டி இப்போ போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டா. இப்போ அடுத்தால பாருங்கள், அடுத்தால நம்ம விலங்கு வண்டி வருது. பாயம்புலி விலங்கு வண்டியும் வேறு நம்ம ஜேசிபி வண்டியும் வருது. அங்கே ஏதாச்சும் மண்ணு கிண்ணு இருந்தால் அள்ளி போட்டுருக்கு. சரி, எல்லாத்தையும் இப்போ கரெக்டாக நிப்பாட்டியாச்சு. அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பாருங்கள். முதல்ல நம்ம ஜேசிபி வண்டி தான் பறக்கிட போகுது. ஏதா போயிட்டே இருக்கேன், வைக்கவே மாட்டேன் அப்படின்னு போயிட்டே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். போட்டு இறங்குறது பார்த்தீங்களா? அப்படி அசால்ட்டாக இறங்கும். அப்படி பள்ளங்கில வந்தாலே அப்படி அசால்ட்டாக இறங்கும். கிட்ட வேற நம்ம ஜெகன் பாண்டி வேற கிட்ட இருந்து சிரிச்சுட்டே இருக்கான் நான் வாய்ஸ் கொடுக்குறது பார்த்து. சரி, அதை விட்டுருங்க, அங்கே போய் நிப்பாட்டிடுவோம். இப்போ அடுத்தால இன்னொரு வண்டி எடுத்து வரோம். சொப்பு ஜாமா வண்டி எடுத்து வரோம். அதெல்லாம் நம்மளால் நிப்பாட்டே முடியாது. அப்படி போயிட்டே இருப்பேன், ஆடிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம பொம்மையை ஆடிட்டே இருக்கு. சரி, அப்படி இறக்கலான்னு பார்த்தா அப்படியே நைஸாக இறக்கியாச்சு. பார்த்தா கையை உடையில் கொண்டு வந்திருப்பேன் தெரியாமல் வீடியோ எடுக்கும்போது. சரி, அதெல்லாம் கண்டுக்காமல் போகும்போது ஆக்சிடென்ட் கீழே வந்துட்டு. சரி, எடுத்து வச்சுட்டு நம்ம பயப்படாமல் போயிட்டு இருப்போம். அதனால் பார்த்தா வெயில் வரும். வெயிலுக்குலாம் நம்மளுக்கு கிடையாது. வேணும் வளைஞ்சு அங்கே நிப்பாட்டு என்னன்னு தெரியல. நம்ம இந்த பப்பு வேலை தான். சரி, அதை விட்டுருங்க. இப்போ அடுத்த வண்டி இட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. அவன் வேற சரிஞ்சிருந்துட்டான். அடுத்தா நம்ம ஹல்க்கு தம்பி பல்க்கு தள்ளாடிட்டு வரேன்னா என்ன பண்ண
குடிக்காரங்க தள்ளாடிட்டே வரான். என்ன தள்ளாடுறேன்னு பாருங்க. நம்ம குண்டு தக்காளி ஸ்பைடர் கூட என்ன தள்ளாடுறான். சரி எப்படியோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டாங்க. சரி இப்போ அடுத்தால நம்ம வாட்டர் கேன் வண்டி தான் வருது. வாட்டர் கேன் சொல்லாங்க கேனு அது வருது. அது அப்படியே பறந்து அப்போ அதுவும் அப்படி தள்ளாடி அப்படியே உள்ள போய் சேருது. என்னன்னு தெரில. சரி அடுத்தால நம்ம நாயாக மீண்டும் வரார் அப்படிதான் இருக்கும். அந்த ஜீப்பையும் அப்படியே கீழே இறக்கி அப்படியே பறந்து போய் அப்படியே சிறுன்னு உள்ளே இறங்கி இருக்கும். இப்போ அடுத்தால நம்ம விலங்கு வண்டி தான் வருது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிச்சக் கச்சக் பண்ணுறதுக்கெல்லாம் அது வருதா. காணிக்கை கொடுக்க வருது விலங்கு. அவ்வளோ காணிக்கை நம்ம நண்பர் சொல்லியிருப்பாரு. சரி அதை விட்டுருங்க. இப்போ விலங்கு வண்டியும் இல்லை. நம்ம இதே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் இருந்திருக்கும். ஆக்சிடென்ட் ஜீப்பு போகும்போது நம்ம ஃப்ரெண்டு பேட்மேனுக்கு அடிபட்டுருக்கோம். நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு பேட்மேன் வந்து அவனை தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சுருப்பாரு. என்ன ஒரு மனிதாபிமானம். கொண்டு போ. இதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம். பார்த்தா திரும்ப வந்துருக்காரு. சரி கோயில்கிட்ட போய் நடக்கணும் ஓடுறாரு. ஒரே ஓட்ட போட்டாரு. அப்படியே போய் சேர்ந்துட்டாரு. மேலே சேரல, அங்கே கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அடுத்தால நம்ம டிராக்டர் வண்டி வருது. டிராக்டர் வண்டி பார்த்தீங்களா. நான் ஆம்பளை மாதிரி பறந்து வருதா. இதுதான் ஆம்பளை ஸ்டைல். அதையும் போய் நிப்பாட்டிடும். சரி இப்போ அடுத்தால எல்லா வண்டியும் பாருங்க. எல்லா வண்டியும் அப்படி கரெக்டாக இப்போ எல்லாரையும் இறக்கி வச்சுக்கலாம். டிங் 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 டங் 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 டிங் 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 அப்படியே நிப்பாட்ட வச்சிடலாம். இப்போ டிங் 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 டங் 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 பங் 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 குக் 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 அப்படி நிப்பாட்டி வச்சிடலாம். அப்புறம் திரும்பவும் இன்னொருத்தனை குக் குக் குக்குன்னு போட்டு நிற்க வச்சிடலாம். குப் 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 காமெடியாக பேசி எவ்வளோ நேரம் பேச வாயெல்லாம் அதனால நான் இப்போ சீரியஸாக பேச போகிறேன். ஸ்பைடர்மேன் பாருங்க பறந்து வந்து மண்டி போட்டு வந்து உட்காரு. அவங்களே இறக்கி வச்சுட்டு அடுத்தால நம்ம யார் வரா கண்ணு தெரிய மாட்டேங்க. அடுத்தால நம்ம ஸ்பைடர்மேன் அக்கா வராங்க. வந்து அப்படி உள்ட்டா போட்டு தான் பின்னாடி போவாங்களாம். எதுக்குன்னு தெரில. வண்டியை முன்னாடி கொண்டு வந்து சரி இப்போ அந்த வண்டி முன்னாடி வந்து ரிவல்ஸ் போட்டு இப்போ சோப்பு சாமான கீழே இறக்க போகிறோம். 1 2 கொப் கொப் இறக்கியாச்சா. இறக்குன பிறகு இப்போ அந்த வண்டியை அப்படியே ரிவல்ஸ் ஏற்றிடும். இப்போ அந்த வண்டி ரிவல்ஸ் ஏற்றின பிறகு நம்ம ஹல்க் தம்பி பல்க்கு நம்ம ஸ்பைடர்மேன் சோப்புன்னு பறந்து வந்து இறங்கியிருப்போம். எனக்கு ஒரே ஷாக்கு. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பின்னாடி கூட அவன் கேட்காம முன்னாடி உட்காந்து எனக்கும் வெறியே இருக்கும். சரி வாட்டர் கேனே கீழே இறக்கி வச்சுருப்போம். இழுத்து கொண்டு வந்து வச்சுருந்து ஸ்பைடர்மேனை பார்த்து எனக்கு வெறிக்காது. அதுக்கப்புறம் நம்ம பேட்மேன் மனிதானமான பேட்மேன் அவர் பாருங்க எங்கேயோ போய் லாஸ்ட்டாக போய் தான் நிற்பார். அவருக்கு மனிதாபிமானம் இருக்குது. அதனால் அவர் லாஸ்ட்டாக போய் நிற்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் ஆனார்ல அவருக்கு கெட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லோரையும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பைடர்மேனை பார்த்தாலே எனக்கு வெறியாது. சரி அடுத்தால நம்ம ஹல்க் தம்பி பல்க் இறங்குறான். இன்னொரு ட்ரெயின் போடாங்க பாருங்க எப்படி சுற்றி போய் எப்படி உள்ளே போய் உட்காரான்னு பாருங்க. எனக்கு ஒரே காமெடி. அவன் போகிற இவனை பாருங்க. இவன் ஒரு மாதிரில போவான். பாருங்க இவன் அங்கே ரொம்ப தூரம் போகுதுன்ட்டு அவன் முன்னாடியே போயிருந்துட்டான். இந்த ஸ்பைடர்மேனை பார்த்ததான் எனக்கு தெரியாது. சரி நம்ம டிராக்டரில் உள்ள சொப்பு ஜாமாவும் கீழே இறக்கிடலான்னு பார்த்தா பூமியை கீழே இறக்கிடலாம். அதுக்கப்புறம் சொப்பு ஜாமாவும் கீழே இறக்கிடலாம். அப்படியே இறக்கி அப்படியே தனித்தனியாக பிரித்து உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது. சரி பிரித்து வச்சு இப்போ அவங்களே காட்டுறேன் பாருங்க. ஒரு தட்டு, ஒரு 5 மணி, ஒரு மணி எல்லாம் இருக்குது. இப்போ அடுத்தால இப்போ அந்த வண்டியை ரிவல்ஸ் எடுத்துடலாம். ரிவல்ஸ்
ரிவர்ஸ் கியர் ரிவர்ஸ் கியர். இப்போ எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இப்போ இந்த ஸ்பைடர்மேன் எனக்கு வெறி ஆகுது. அவன் போய் நின்றுட்டான். அவன் பாருங்க விழுந்துட்டான் பாருங்க. விழுந்துட்டான். தேவைதான் அவனுக்கு. முதல்ல போய் நின்று அவனுக்கு தேவைதான் பாருங்க. அடுத்தால நம்ம இன்னொரு போய் தாவி தாவி போகிறான். தாவி தாவி போகிறான் பாருங்க. எப்படி தாவி தாவி போகிறான். சரி இப்போ அடுத்தால இந்த அக்காவும் உள்ளே போக வச்சாச்சு. அடுத்தால நம்ம பேட்மேன் நாயாக மீண்டும் வரார் அப்படிதான் இருக்கும். சரி அவனையும் உள்ளே இறக்கி வச்சாச்சு. சரி இப்போ அடுத்தால இந்த அக்கா இன்னொரு அக்காவையும் ஏற்றி வச்சிரும். ஏற்றி வச்சுட்டு எல்லாரையும் முதல்ல ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ வாய்ஸை கட் பண்ணிக்கிறேன். நல்லா டேன் பண்ணி தான் திரும்புவார். சார் அங்கே ஒருத்தன் போனா சார், அவங்களாம் மிலிட்ரி ஆஃபீஸர் சார். தாவி தாவி போவாங்க. எனக்கு குழங்குங்களா இவங்களாம் மிலிட்ரி ஆஃபீஸர் சார். ஆனால் இவங்க குழங்குக்குள்ளாம் சேர்ந்து குழங்கு டவுட் சரி அவுட் விட்டாங்க போகலாம். அதை கடைசி கடைசி ஓடிடுச்சு. முள்ளு முள்ளுக்கே வேணும் சொல்லி கொடுத்தான். இதுதானே உங்களுக்கு வந்துட்டேன்டா. வாய் வலிக்குதுன்னு சாமியெல்லாம் பாருங்க. இப்போ வாட்டர் கேனே இப்போ எடுத்து கொண்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சுருப்போம். பாருங்க கோயிலில் சமைக்கிற இடம் இதான். தீப்பெட்டி எல்லாம் இருக்குது. வாட்டர் கேனை முதல்ல உள்ள தூக்கி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் சோறு அரிசி எடுத்து வந்திருக்கு. நம்ம அரிசி எடுத்த பிறவே இங்கே பப்புக்கு கப்பு சோறு பொங்கலை பேர் சோறுன்னு கத்திட்டு இருந்தான். சரி சோறு பொங்கி கொடுப்போம். சரி நாங்கள் பொங்க போகிறோம். அடுத்த என் ஃப்ரெண்டு வாய்ஸ் கொடுப்போம். இப்போ அடுத்தால எல்லா பொருளையும் அப்படியே இறக்கி வச்சிருவாங்க. சரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பிளேட் வரட்டு பிளேட் ஃபுல். மொத்தமாக கொண்டு போவோம். மொத்தம் கொண்டு போவோம். தூக்கி கை வலிக்கு மொத்தமாக கொண்டு போயிடும். ஓகே வந்தாச்சு. வைங்க. ஓகே டன். அடுத்த தண்ணி எடுத்துக்கணும். சோறு மேலே ஊற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கேன். சரி பார்த்துக்கலாம். பத்தலை. ரெண்டாவது வாட்டி அடிச்சுட்டு வந்து ஊற்றிக்கலாம். கொட்டிக்கலாம். கை வச்சு நல்லா பசஞ்சிக்கணும். அப்போ தான் தண்ணி ஊறும். அப்புறம் கல் வச்சுக்கலாம். அப்புறம் பற்றிக்கலாம். பற்றி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ நல்லா எரியட்டும். ஓகே கொஞ்சம் எரியுது. நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்க இவன் வேறு தீக்குச்சி கூட கொண்டு போய் போட்டு கொளுத்திட்டு இருக்கான். பொங்கியாச்சு. இப்போ சமைக்க எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நாங்கள் எடுத்து வச்சு பிரசாதத்தை காமிக்கோம். பூஜை பண்ணலாம். பத்தி இல்லை என்னென்னு பத்தி இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பத்தி இல்லாத பேப்பர் வச்சு சும்மா ஆட்டிகிட்டு இருக்கோம். அதுக்குன்னு குறைச்சிக்கிடாதீங்க. கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துருவோம். இங்கே பாருங்க ஸ்பைடர்மேன் வேறு பொத்துன்னு குண்டு மண்டை வந்து விடுவான். ஒரு கரையில் இருக்க மாட்டேங்கானு. இங்கே இவனை தான் நம்ம வந்து திண்ணி பண்ணிட்டாரான்னு. ஒரு சோறு போகணும். பப்பு கப்பு வந்து ஊடையில் வந்து சோறு கட்டுட்டான் அவன். சரி இதேமாரி பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஃபாலோ பண்ணிடுங்க. சரி பார்ட் 2 வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே இதோட வைக்கிறேன்.